இன்று எங்களை விட்டு சேர்ந்திருக்கின்ற மர்ஹூம் எஹியா அவர்கள் 1960ஆம் ஆண்டு மாக்கார் இந்த பள்ளிவாயிலை அமைப்பதற்கு வந்தபோது இந்த ஊரில் இருந்து மும்முரமாக பள்ளிவாயில் அமைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவர்களுடைய வேண்டுதல். அப்போது இருந்த சிறிய இளைஞர்களாக இருந்தவர்களும் அவர்களுடன் இணைந்து இந்த பள்ளிவாயிலை அமைப்பதற்கு காரணகர்த்தா இருந்தவர்கள். பள்ளிவாயில் நிர்வாக சபையை காரணமெடுத்து அவருடைய காலமெல்லாம் பொருளாளராகவே இந்த பள்ளிவாயிலே இருந்து தங்களுடைய பணிகளை மிக சிறப்பாக செய்தவர்கள். இந்த பள்ளிவாயிலே ஜும்மாக்கள் நடத்துவதற்காக நடந்து சென்று அந்த ஜும்மா ஓதுவதற்கான இமாமை அழைத்து வந்து இங்கே ஜும்மா ஓதுவதிலே அவர்கள் மிக மும்முரமாக இருந்தவர்கள். அப்போது பள்ளிவாயிலுக்கான வசூல்களை செய்வதற்கு இங்கிருந்து செல்கின்ற போது அப்போது 50% தான் கொடுப்பார்கள் பள்ளிவாயிலுக்கு. அதை வசூலாக எடுத்துவிட்டு கூட்டி செல்கின்றவருக்கு அவருடைய காசிலே தான் ஏதாவது தேநீர் ஏதாவது வாங்கி கொடுப்பார்கள். பள்ளிவாயில் நிதியிலிருந்து யாருக்கும் எந்த ஒரு நிதியையும் வீணாக செலவழிக்காத ஒரு நபர் எங்களை விட்டு மறந்திருக்கின்ற மர்ஹூம் முக்கியமானவர்கள். இந்த ஊரிலே குறுகிய குடும்பங்கள் இருந்தாலும் எல்லோரையும் ஒற்றுமைப்படுத்தி இன்று வரைக்கும் எங்களுடைய கிராமம் ஏனைய கிராமங்களை விட மிகவும் மேலோங்கிய ஒரு கிராமம். மண்சேர் காலங்களில் கூட பல கிராமங்கள் எடுத்து சென்றாலும் இந்த கிராமத்தில் இருந்து ஒரு சில நாட்கள் தான் நாங்கள் சென்றிருப்போம். ஆனால் 5 நேர தொழுகையிலேயே அவராக வாங்க சொல்லி அவராக தொழுது விட்டு வந்த காலம் பல காலங்கள் இருக்கின்றது. அதே போல்தான் எங்களுடைய மறைந்த மர்ஹூம் கலந்தலப்பை தலைவராக இருந்தவர். அதே போலதான் முகமது தம்பி அவர்களும் இங்கே முஅத்தினராக பல ஆண்டுகள் இருந்து அந்த கடமைகளை இந்த 3 பேருடைய தலைமையிலே தான் பல ஆண்டுகள் இருந்தது. பிற்பட்ட காலங்களிலே தான் எங்களுடைய இப்போது இருக்கின்ற முன்னால் இருந்த நிர்வாகிகள் நாங்கள் பாரமெடுத்தோம். எனவே அன்னாருடைய குடும்பம் இன்று மிக ஆழ்ந்த துக்கத்தில் இருக்கின்றார்கள். சுமார் 82 ஆண்டுகள் இந்த ஊரிலே வாழ்ந்திருக்கின்றார்கள். பல சேவைகளை செய்திருக்கின்றார்கள். தமிழ் முஸ்லீம்களுடைய உறவுகளிலே மிகவும் பேணுதலாக இருந்த ஒருவர். எந்த விதமான குழப்பங்கள் வராமல் அமைதிப்படுத்துவதிலே மும்முரமாக இருந்தவர்கள். எனவே அன்னாருடைய கபரிலே அல்லாஹ் எல்லா பாக்கியங்களையும் கொடுத்து சொர்க்கத்தை அவருக்கு வழங்க வேண்டும். நாங்கள் அவருக்காக பிரார்த்திக்கின்றோம். அவருடைய பிள்ளைகள் நல்ல சிறந்த பிள்ளைகளாக சமூகத்திலே நல்லவர்களாக வந்திருக்கின்றார்கள். அவருடைய மகள்மார்கள் பிள்ளைகளும் இந்த ஊரிலே ஒரு சிறந்தவர்களாக வருகின்றார்கள். எனவே எல்லோருக்கும் அந்த பாக்கியம் இந்த ஊரிலே கிடைக்க வேண்டும். நல்ல சேவை செய்தவர்களுக்கு நல்லது கிடைப்பது போன்றும் அவருடைய குடும்பத்திலே அவர் நல்ல பணிகளை இந்த சமூகத்திலே செய்திருக்கின்றார். குடும்பங்களுக்கு அது பாக்கியமாக கிடைத்திருக்கின்றது. எனவே நாங்கள் எல்லோரும் அவருக்காக பிரார்த்திப்போம். எல்லோரும் நாங்கள் அவருக்காக துஆ செய்து நோன்பு கொள்வோம் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்திருக்கிறேன்.